Hello guys, இன்னைக்கு நம்ம இந்த 3 லேயர் குர்த்தியோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு நான் 3 மீட்டர் பாலியஸ்டர் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் அண்ட் 3.5 மீட்டர் மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த லைனிங் ஃபேப்ரிக்கில் நான் கட் பண்ணி அதை வச்சு மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ண போகிறேன். லைனிங் ஃபேப்ரிக்கில் நான் சொன்ன மாதிரி என்னோடய யோக் பார்ட்டோட லென்த் வந்து 15 இன்ச்சஸ். அந்த 15 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் என்னோடய நெக் ஷோல்டர் வந்து 6.5 அண்ட் நெக் விட்த் வந்து 3 இன்ச்சஸ். இந்த இன்ச்சஸ்க்கான கேல்குலேஷன் வீடியோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே அப்லோட் பண்ணியிருக்கேன், யூடியூப் சேனல்லையுமே அப்லோட் பண்ணிக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. இதை மார்க் பண்ணிவிட்டு நெக் சைடு வந்து நான் நெக்கோட அளவு மார்க் பண்ணல. உங்களுக்கு எவ்வளோ விருப்பமாக இருக்குமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 6 இன்ச்சஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கும், பேக்குக்கு அதை விட ஒரு 1 இன்ச் நான் கம்மியாக வைப்பேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி செஸ்ட் போர்ஷனுக்கு எவ்வளோ மார்க் பண்ணணும்னு நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். உங்களோட செஸ்ட் போர்ஷன் ரவுண்ட் எடுத்து டிவைடட் பை 4 ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். நான் அந்த இன்ச்சஸ்க்கு செஸ்ட் போர்ஷன் மார்க் பண்ணியிருக்கேன். என்னோடய செஸ்ட் போர்ஷன் 11.5 இன்ச்சஸ். நான் அதை அங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வெயிஸ்ட்டுக்கு அதே போல் டிவைட் பண்ணியிருப்பேன். 34 டிவைடட் பை 4 8.5 கிடைக்கும். அது கூட ஒரு 1.5 ஆட் பண்ணும்போது எனக்கு 10 கிடைக்கும். ஆர்மோட கர்வை எப்படி மார்க் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு டவுனில் வந்து சென்டர் போர்ஷன் எடுத்துக்கணும், மிடில் பாயிண்ட். அண்ட் தென் நம்ம செஸ்ட் போர்ஷன்லேருந்து 1 இன்ச் முன்னாடி மார்க் பண்ணிவிட்டு கர்வ் வர இடத்துல ஒரு 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்ஸையுமே ஜாயின் பண்ணணும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்வ் வந்துடும். இல்லைனாலும் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஈஸியாக அப்படியே வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஹார்முக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி வரைஞ்சிருக்க பேக்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே இறக்க வச்சு இன்னொரு ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணுறேன். அது வந்து என்னோடய ஃப்ரண்ட் பார்ட்க்கான ஹார்ம் ஹோல். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருக்கிறது என்னோடய பேக் பார்ட்க்கான ஹார்ம் ஹோல். இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு 1.5 சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யோக் போர்ஷனோட டிராஃப்டிங் வீடியோ காமிச்சிருக்கேன். இது அப்படியே மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் ரெண்டுத்தையுமே வச்சு பேக் போர்ஷன் வச்சு காமனாக ரெண்டுத்துக்குமே கட் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறமா பேக்கை செப்பரேட் பண்ணிடணும், ஃப்ரண்ட்டையும் தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஹார்ம் ஹோலில் ஒரு 1/2 இன்ச் உள்ள க்ரீஸ் கொடுத்து கட் பண்ணுறதுக்கு ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த க்ரீஸை கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக் ஹார்முக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரீஸ் கொடுத்து கட் பண்ணும்போது நமக்கு அழகாக பர்ஃபெக்டாக ஹார்ம் வந்து செட் ஆகும். இங்கே பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எனக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு நான் மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ண போகிறேன். நான் லேயர்ஸ்க்கான கேல்குலேஷன் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்தேன். என்னோடய லேயர் வந்து 13 இன்ச்சஸ்ஸு. ஸோ அந்த 13 இன்ச்சஸை நான் மார்க் பண்ணி லைனிங் ஃபேப்ரிக்கில் கட் பண்ண போகிறேன். ஸோ 13 இன்ச் எனக்கு தேவை. என்கிட்ட இருக்க ரிமைனிங் லைனிங் ஃபேப்ரிக்கில் 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நான் கட் பண்ணிக்க போகிறேன். என்னோடய லைனிங் ஃபேப்ரிக்கோட விட்த்து வந்து ஆன் ஃபோல்டில் 17.5. ஸோ என்னோடய டோட்டல் விட்த் ஆஃப் த லைனிங் ஃபேப்ரிக் வந்து 35 இன்ச்சு. ஸோ 35 இன்ச் விட்த் எனக்கு, அதாவது விட்த் இருக்குது, அகலத்தில் இருக்குது. நான் 13 இன்ச் லென்த்தில் எடுக்கிறேன். ஸோ இப்போ அதை 13 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். ஒரு லேயர் எனக்கு ஃபஸ்ட்டு லேயர் 51 இன்ச், 35 ஆல்ரெடி இருக்குது. மீதி எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேயர் ஜாயின் பண்ணி எடுத்துப்பேன் 51 இன்ச்சுக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு லேயருக்கு எனக்கு 77 இன்ச்சுக்கு நான் ஜாயின் பண்ணி வச்சுப்பேன். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுத்து ஜாயின் பண்ணிப்பேன். அதே மாதிரி தேர்ட் லேயருக்கு 116 இன்ச் தேவை. ஜாயின் கொடுத்து 3 லேயர்ஸுமே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 13 இன்ச்சஸ்க்கு நான் கட் பண்ண என்னோடய லைனிங் ஃபேப்ரிக்கில் எனக்கு 6 to 7 பீசஸ் கிடச்சிது. அதை வச்சு நான் என்னோடய தேவையான லேயர்ஸ்க்கான ஜாயிண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்லையும் யோக் பார்ட் வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அண்ட் தென் லேயர்ஸ்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணி எடுத்து ஜாயிண்ட் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த கட்டிங் வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் இங்கே வீடியோவில் காமிச்சிருக்க பாருங்கள், லேயர் 51 இன்ச்சு. இந்த 51 இன்ச்சு எனக்கு ஃபுல்லாக கிடைக்கல, 35 இன்ச் கிடைக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா தேவையானதை நான் கட் பண்ணி எடுத்து அதோட ஒட்டு போட்டு தைச்சி வச்சுக்க போகிறேன்.
அதே மாதிரி செகண்ட் லேயர் தேர்ட் லேயருக்கு எடுத்துக்கிறேன். இதை நான் இப்போ என்னோடய மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கும் அதே மாதிரி ஆன் ஃபோல்டில் போட்டு பேக் தனியாக கட் பண்ண போகிறேன், ஃப்ரண்ட்டு தனியாக கட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளுடைய ஹார்ட் ஃபேப்ரிக்கில் நம்ம மடித்து போட்டோன்னா ஹார்ட் ஃப்ரண்ட்டுக்கு தலைகீழாக வரும், இல்லைனா பேக்குக்கு தலைகீழாக வரும். ஸோ நமக்கு அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக சிங்கிளாகவே தனித்தனியாகவே பேக்கு தனியாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ண போகிறேன், ஃப்ரண்ட்டு தனியாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ண போகிறேன். லைனிங் ஃபேப்ரிக் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கனாலே மெஷர்மெண்ட் போட்டு அதை அப்படியே எக்ஸாக்டாக வச்சு மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனித்தனியாக ரெண்டுத்துக்கும் மெஷர்மெண்ட் போடணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ லைனிங் ஃபேப்ரிக்கில் நீங்கள் கட் பண்ணுற எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டாக இருக்கணும். நான் இப்போ எல்லாமே லைனிங் வச்சு ஸ்டிச்சிங்காக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். Until then, stay tuned. Bye bye guys.